வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். மனுஷனோட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் இதை தான் ரொம்ப சர்வசாதாரணமா சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நாம எப்படி நின்று போராடுதோம், நம்ம வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக என்ன முயற்சி எடுக்கிறோம், அதுக்காக என்ன தீர்மானம் செய்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். சிலர் போராடுறதுக்கே கஷ்டப்பட்டு எப்படி போராடுறதுன்னு தெரியாமல் வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கொள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம கஷ்டத்தை யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்குறதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காது. அந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு உண்மை புரியும். இந்த உலகத்தில் நம்மளை காப்பாற்ற யாரும் வரப்போகிறதில்ல, நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு யாருமே வரப்போகிறதில்ல. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றணும். அழுதாலும் நம்ம தான், சிரித்தாலும் நம்ம தான், விழுந்தாலும் நம்ம தான் எந்திக்கணும், தோத்தாலும் நம்ம தான் நம்மளை தேத்தி கொண்டு வரணும். ஒரு மனுஷன் ரொம்ப பலவீனமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை இந்த உலகம் மதிக்கவே செய்யாது. பலவீனமாக இருக்கிற மனுஷனுக்கு இந்த உலகத்தில் மதிப்பே கிடையாது. அதே ரொம்ப தன்னம்பிக்கையோட எழுந்து கீழே விழுந்து அழுதுகிட்டு இருக்காம எந்திரிச்சு திரும்பவும் போராடி ஜெயிச்சு நின்னா அவன் அந்த உலகமே பாராட்டும். விழுந்து கிடக்க யாரையும் தூக்குறதுக்கு இங்கே யாருமே தயாரா இல்லை. ஜெயிக்கிறவங்கள தான் நிமிர்ந்து பார்க்குறாங்க, தோக்குறவங்கள பற்றி யாரும் கவலைப்படுறது இல்லை. அவங்கள கை தூக்கி எழுப்பி நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கும் இங்கே யாரும் இல்லை. பலர் வாழ்க்கையில் தோல்வி வந்த உடனே நினச்சிடுறாங்க என்னால் முடியாது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் வெற்றி பெற்ற மனிதர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க எவ்வளோ தோல்வியை அடைஞ்சு அந்த தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு தான் அந்த நிலையில் ஜெயிச்சு நிற்கிறாங்க. எடுத்த உடனே ஈஸியாக ஜெயிச்சிட மாட்டாங்க. யாருக்குமே குருட்டு அதிர்ஷ்டம்லாம் அடிக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு விதை மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுதும். ஒரு விதையை பூமிக்குள்ளே புதைச்சி வைக்கிறோம். அந்த விதைக்கு என்னென்னலாம் இருக்கும், இருள் இருக்கும், அழுத்தம் இருக்கும், மண் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அதுக்கு மேலே அதுக்கு கீழே தான் அந்த விதையே இருக்கும். ஆனால் அது உடஞ்சி வெளியே வந்தால் ஒரு பெரிய மரமாக வளருது. உண்மைதானே? அதே மாதிரி தான் நம்ம மனித வாழ்க்கையும். கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், அழுக இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், நம்பிக்கை துரோகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் வரும். நம்மளை எல்லாரும் ஈஸியாக ஏமாத்துவாங்க. நம்ம அதில் ஜெயிச்சு வரணும், எந்திரிச்சு முயற்சி பண்ணி வரணும். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் நம்மளை ஒன்றும் அழிக்கிறதுக்காக வரல. நம்ம யாரு, நம்ம எந்த அளவுக்கு வலிமையான மனுஷங்க, நம்மளால் எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சாதாரணமாக இருக்க கல்லை நம்மளை சிற்பியாக மாற்றதுக்கு உதவி பண்ண வருது. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் ஒரு 3 விஷயத்த மறக்கவே கூடாது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் விஷயம் தன்னம்பிக்கை. இது என்னால் முடியும், என்னால் கண்டிப்பாக முயற்சி பண்ணால் முடியும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும். ஏன்னா உங்களை விட இந்த உலகத்தில் பெரிய சக்தி எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களை மோட்டிவேஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு சமமாக யாருமே தேவையில்லை. 2வது உழைப்பு. உழைப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருந்தால் எந்த ஒரு வெற்றியுமே கிடைக்காது. ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு முன்னாடி தூங்கி தூங்கி எந்திரிச்சா ஓட முடியாது. முயற்சி பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா தான் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சு முதல் பரிசை வாங்க முடியும். வெற்றி அப்படிங்கிறதே நம்ம உழைக்கிற உழைப்போட குழந்தைகள் மாதிரி. வெற்றி ஜெயிச்சாதான் குழந்தை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. 3வது பொறுமை. இது ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாதவன் வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு வரவே முடியாது.
ஒரு மரம் வளர்றதுக்கு வருஷங்கள் ஆகும், ஆனால் அதை வெட்ட ஒரே ஒரு சில நிமிஷம் போதும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நேரம் ரொம்ப எடுக்கும். தோல்வி ஒரு செகண்டில் கிடச்சிரும். அதை கைவிடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு நிமிஷத்தில் நடந்துடும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வெற்றியை கைவிட்டுறாதீங்க. இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம்தான் நாளைக்கு உங்களோட வெற்றியோட கதையாக மாறும். இந்த உலகமே உங்களை திரும்பி பார்த்து பேசும். தோல்வி அடைஞ்சிட்டா நம்மளை ஒரு நிமிஷம் கூட சந்திக்க தயாராகவே இல்லை இந்த உலகம். ஜெயிக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உலகம் உங்களை பார்த்து ஒரு நாள் இவனா இப்படி வளர்ந்துட்டான், இவனா அந்த அளவுக்கு ஒசந்துட்டான் அப்படின்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். அதை உங்ககிட்டே கேட்கக்கூடிய நாள் வரணும். அதுக்காக தான் நீங்கள் உழைக்கணும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற யாரோ வருவாங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்மளை கை தூக்கி விட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யாரும் வருவாங்க நம்பிக்கையில் இருக்காதீங்க. நீங்கள் தான் எந்திக்கணும். உங்கள் வாழ்க்கையை மாற்றதுக்கு வேற யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் தான் எந்திக்கணும். அடிப்பட்டு விழுந்தாலும் நீங்கள் தான் எந்திரிச்சு நிற்கணும். நீங்கள் நம்பினா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் வேற யார் உங்களுக்கு முடியும்னு சொன்னாலும் தன்னம்பிக்கை வராது. உங்கள் கனவுகளை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீங்கள் தான் ஜெயிச்சு வரணும். ஜெயிக்கணும் அப்படின்னா போராடுங்க. அழுது சோம்பேறித்தனம் பட்டு ஒரே இடத்துல உட்காராதுங்க. அடுத்து என்ன செய்யலாம், சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் முயற்சி பண்ணி எந்திங்க. தொடர்ந்து போராடுங்க. ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழிலாம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. நேர்மையாக செயல்படுங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். தன்னம்பிக்கை, தைரியம், முயற்சி இது எல்லாமே இருந்தால் வாழ்க்கையில் சீக்கிரம் ஜெயிக்கலாம். இது உண்மைதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.